சொந்தங்களே நம்ம டீமோட கல்யாண விவரம். உனக்கு வந்து எத்தனை வயசுல கல்யாணம் ஆச்சு? எனக்கு 24 வயசுல. அப்படி என்ன அவசரம்? அவசரம்லாம் இல்ல, கிடக்க முடியாதுலாம் கிடையாது. சரி, வேற வழி இல்ல, சூழ்நிலை அப்படி ஆயிப்போச்சு. என்ன சூழ்நிலை? அதே ஸ்கூல் படிக்கும் போதே லவ் பத்துக்க. சரி, 12 12 படிக்கும் போதே லவ். ஒரு 6 வருஷம் லவ் பண்ணோம். அப்புறம் அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேற வழி இல்ல, ஒரே கிளாஸா கரெக்ட் நம்ம செட்டில் ஆக முன்னாடி கல்யாணம் முடிஞ்சு அவனு, வேற வழி கிடையாது. இல்லைன்னா விட்டுட்டு தான் போனோம். சரி சரி, அந்த மாதிரி ஆயிப்போச்சு. அந்த மாதிரி ஆயிப்போச்சு. அவன் கொஞ்சம் பிடிவாதமா இருந்ததுனால லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியாச்சு. சரி சரி, நீ எத்தனை வயசுல முடிக்கலாம்? நானா இவன் மாயண்டி படுத்த பாட்டை பார்த்தாக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆசையே வெறுத்துட்டு. ஏன் வெறுத்துட்டு? எதுக்குன்னா காலையில என் கூட பைக்ல வரோம். நாங்க 5 மணிக்குலாம் வீட்டுல இருந்து கிளம்பிடுறோம். சரி, 5 மணிக்கு கொஞ்சம் தூரம் கழிச்சு ஆரம்பிச்சிரும். இதுல என்னாச்சு மாயண்டினா பொண்டாடி தாங்க முடியல, வீட்டுக்கு போனா தொணந்து இருக்கா. ஏம்ல நீங்க போனா அதுலாம் இல்ல, நம்ம கஷ்டப்பட்டு இங்கே வேலை செஞ்சுட்டு போறோம். நானும் முதுவலியில சரி கொஞ்ச நேரம் படுக்கும் பார்த்தாக்கி அப்பதான் 8 மணிக்கு போன் வந்துடும். காலையில 8 மணிக்கு போன் வந்துடும். யாரு கேட்டா என் பொண்டாட்டி தான். கேட்டா எப்போ வருவீங்க இந்த மயிலாடுதுறையில, எப்போ வர அந்த மாதிரிதான். எப்போ எதுக்கு கேட்டாக்கி என்ன டவுனுக்கு கூட்டு போ, அங்க கூட்டு போ, அங்க கூட்டு போன்னு ஒரே தொல்லை பண்ணிட்டே இருப்பான். இவனு வீட்டுல படுக்க நினைப்போம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம், முதுவலிக்கு நினைச்சாக்கி அவன் உடனே நீ இப்போ இது கல்யாணம் பண்ணிருக்க கூடாது, சண்டை வந்துருவா 2 பேருக்குள்ளயும். சரி, ஒரு சண்டை தான் போவோமா. அதெல்லாம் அவன் சொல்லலாம் பார்த்து நம்மளுக்கு ஒரு வெறுப்பாயிருது. சரி, நீ எத்தனை வயசுல முடிக்க போறா? யாரு? நான் அதாவது இவங்களாம் சொல்லுறத பார்த்தா நான் வந்து எனக்கு வந்து கல்யாணம் முடிக்க இதே தோணல பார்த்துக்க. சரி, ஏன்னா அவ்வளோ ஏதோ சொல்லுதாப்புல நம்ம விற்கணும்லாம். அதனால நான் கல்யாணம் முடிக்குமா வேண்டாமாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அடுத்த வீடியோல வந்து சொல்லுதேன் முடிக்கிறத. மைண்ட் இவன் சொல்றதுல உண்மையா? மைண்ட் போய் சொல்லுதாம்ல அவனுக்கு. உனக்கு கல்யாணம் முடிஞ்சா தான் தெரியும் அதோட வலி. கல்யாணம் முடிக்கும்ல அதுக்கானே இந்த மேல இருக்கம்டா. இப்படி போடுறப்பா நான் வீடியோ பாப்பா பைக்ல வரமா இல்ல என்னால முடியவே இல்லல. நீ புளி விடுறதுக்கு வயல்ல வெட்டும்போது இப்படி வெட்டிட்டு போகும்போது அத சொல்லுவா வீட்டுக்கு எப்போ போவோம். ஏன் வீட்டுக்கு போகண்டவன பேச வயல்ல கடந்து விடுமா யான்னு கேப்பேன். வீட்டுல பொண்டாட்டி பிள்ளை தாங்க முடியல, பொண்டாட்டி தொல்லைங்க. இவன் குடும்பத்தை என் குடும்பத்தை 2 பிரிச்சு எனக்கு தெருவில் நிக்க வச்சிடாதவன. எனக்கு 2 பயில இருக்கானுவன். அப்புறம் தெருவில் நக்கிட்டு தான் போன பிறகு அதை பத்தி எனக்கு அவ்வளவு இல்லை. நான் உண்மை சொல்லுவேன். நீ வந்து இல்லடா இவ வீட்டுல நடக்க எனக்கு எப்படி தெரியும்? இல்ல சண்டை வருமா பொண்டாட்டி கேட்போம். இல்ல பஸ் சும்மா கிடக்க சண்டை. நானும் அண்ணனை பாத்துருக்கேன். வாரத்துல வந்து 7 நாள்ல 3 நாள் தான் வேலைக்கு வந்துக்கோ. கல்யாணம் முடிஞ்ச பிறகு 7 நாள் வேலைக்கு வரோம். அது மதியம் ஷிஃப்ட் வர போயிடுறாரு. அப்படி ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு ஆசை இருக்கும், நம்ம அங்க கூட்டு பண்ணுங்க கூட்டு ஒரு ஆசை இருக்கும் பாத்துக்க. அதெல்லாம் தப்பு இல்ல. இருந்தாலும் இவன் கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வரும்போது இவன் அதான் ஒரு தொல்லையா நினைப்பான். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க பார்த்து விட முடியல. இவன் தொல்லை தாங்க முடியல. டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுதான். அப்படியா? 2 இருக்குது, 2 பையன் இருக்குது. இப்போ டைவர்ஸ் இருக்குது. டைவர்ஸ் குடும்பத்தை பிரிக்கையிலே இருக்கவனே நல்லா இருப்பீங்க.